வாழ்க்கையில ஒரு விஷயத்த முக்கியமா நினைவு கொள்ளுங்க. அது என்னன்னு தெரியுமா? நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்ட்டு தம்பட்ட அடிச்சுன்னு சுத்தக்கூடாது. ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு காட்டுல சிங்கம் இருந்ததாம். அந்த சிங்கம் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா ராஜான்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருந்ததாம். அது ஒரு ஒரு நாள் ஒரு பாதியில நடந்து வந்துட்டு இருக்கு. அப்ப முயல் ஒண்ணு வருது. இந்த காட்டுக்கு யார் ராஜா? முயலை பார்த்து கேக்குது. அது சொல்லுது, நீங்க தான் ராஜா. மான் வருது, மானை பார்த்து கேக்குது, நீங்க தான் ராஜான்னு மான் சொல்லுது. அது மாதிரி ஒரு மிருகத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாருமே நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜான்னு சொல்றாங்க. அப்போ ஒரு யானை வருது, யானையை பார்த்து கேட்டிருக்கு, யானையே நில்லு, என்ன காட்டுக்கு நான் தானே ராஜா? யானை பதில் சொல்லாம கடந்து போயிடுச்சு. அப்போ சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. நில்லு, உன்னதான் நான் கேட்கிறேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கேன்னு சிங்கம் கேட்குது. அதுக்கு அந்த யானை தும்பிக்கையில ஒரு தட்டு தட்டுச்சு. சிங்கம் வேகமா போய் ஒரு இடத்துல உளுந்து எந்திரிச்சு முதுகு வலியில வந்து நின்று, நான் கேட்டது பதில் சொல்லாம தும்பிக்கையில அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. நீ கேட்டதுதான் நான் பதில் சொன்னேன் அப்படின்னு அந்த யானை சொல்லிட்டு போச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஜெயிச்சுட்டேன்னு சொல்லாதீங்க, ஜெயிச்சு காட்டுங்க. ஜெயிச்சு காட்டிட்டு அப்புறம்